சூரியன் FM 93.5 இரவின் மடியில் பிரபலங்களின் படிக்கட்டுகள். கோவை மேலாண்மை சங்கத்தின் தலைவர், கோவை உற்பத்தி திறன் குழுவின் தலைவர், PSG மேலாண்மை துறை முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர். ஒரு தலைவர் பதவி கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு பொறுப்பா இருந்திருக்கணும். சூரியன் FM 93.5 இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள்ல இன்னைக்கு பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தலைமை இயக்குனர் எம் சேட்டு அவர்கள். சேட்டு, இது இவருடைய உண்மையான பேர் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஒரிஜினல் நேம், எனது அப்பா அம்மா வச்ச பேர் அக்பர் அலி. சின்ன வயசுல நான் பாக்குறதுக்கு கொழுன்னு இந்த நார்த் இந்தியன் சேட்டு மாதிரி இருந்ததுனால எல்லாரும் என்னைய சேட்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே நாளடைவுல என்னுடைய ரெஜிஸ்டர்ட் நேம் ஆயிப்போச்சு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தால் இருந்தவங்க ஒரு டீச்சர், அந்த அம்மா தான் என்னை கூட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துனாங்க. அப்ப அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, இந்த பையனோட பேர் என்னன்னு. சேட்டு, அப்படியே சேட்டுன்னு ஆயிடுச்சு. கோட்டூர் எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். எந்த டேட்ல என்னுடைய அந்த கிளர்க் டேட் ஆஃப் பர்த் போட்டாரோ 19/2/1960, அதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஆயிருச்சு. உண்மையான டேட் ஆஃப் பர்த் எதுன்னு எனக்கு தெரியாது. அப்படிதான் இது உருவானது. வயது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. என்னுடைய கிராமம் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம். அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாய்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அந்த 1976 என்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சு 77 அப்பெல்லாம் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் இருந்தது. அது NGM கல்லூரியில படிச்சு அங்க பிகாம் பட்டம் பெற்று, அப்புறம் 1980 தங்கம் பதக்கம் வென்று 1980 MBA என்கின்ற பட்டப்படிப்பு PSG கல்லூரியில, அப்போல்லாம் ரொம்ப சில கல்லூரியில தான் MBA இருக்கும், அந்த கல்லூரியில படிச்சேன். படிக்கின்ற காலத்திலேயே அந்த காலத்து லக்ஷ்மி குரூப்ல டெக்ஸ்டைல் கம்பெனி இருந்தது. அந்த டெக்ஸ்டைல் கம்பெனியுடைய சேர்மன் என்னையா அவருடைய எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியாக பணியில் அமர்த்தி அங்கிருந்து அப்படியே ஒரு 10 வருடங்கள் நான் அந்த லக்ஷ்மி குரூப்புக்காக வேலை பார்த்து என்னுடைய நண்பர் திரு ராஜு அவர்களுடன் சேர்ந்து சிண்டிகேட் எக்ஸ்போர்ட்ஸ் என்கின்ற நிறுவனத்தை உருவாக்கி அது இந்த 20-25 வருடங்களாக நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் நான் முதன்மை நிர்வாக அதிகாரியாகவும் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். மேலாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? தலைவனுக்கு மிகுந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் என்கின்ற அந்த கோஷன்ட் என்ன சொல்ல வேண்டும் என்றால், IQ, EQ, SQ என்கின்ற 3 விதம் இருக்கிறது. ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட், புத்தி கூர்மை. எமோஷனல் கோஷன்ட், மற்றவர்களுடைய இன்ப துன்பங்களை நாம் உணர்ந்து செயல்படுவது. ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் சஞ்சலப்படாமல் மிகுந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள், டிராங்குலிட்டி என்று சொல்வார்கள். சஞ்சலமற்ற தூய்மையான மனதுடன் பணியாற்றக்கூடிய ஒரு மாபெரும் பலம் இருக்கக்கூடியவன் தான் தலைவர். இவருடைய பகிர்தலும் இவர் கேட்ட பாடல்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியை கண்டிப்பா அலங்கரிக்கும். சூரியன் FM 93.5 இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள். பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தலைமை இயக்குனர் எம் சேட்டு கூட பேசிட்டு இருக்கேன், ராஜ்குமார். சூரியன் FM 93.5 அடுத்தடுத்து 3 பாட்டு. 3 songs brought to you by Fresh feel. Fresh. இனி எல்லாமே ஃப்ரெஷ். தி சென்னை சில்க்ஸ். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா, தலைவிதி என்பது பெரும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல். எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்.
கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சூரியனுக்கு 93.5 அடுத்தடுத்து 3 பாட்டு. Brought to you by Fresh, fresh, fresh feel. Fresh. இனி எல்லாமே ஃப்ரெஷ். தி சென்னை சில்க்ஸ். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு
காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக சூரியனுக்கு 93.5 அடுத்தடுத்து 3 பாட்டு. Brought to you by Fresh, fresh, fresh feel. Fresh. இனி எல்லாமே ஃப்ரெஷ் தி சென்னை சில்க்ஸ். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் Yeah, yeah, yeah. Suryan FM. Yeah, yeah, yeah. 93.5. இன்னைக்கு மார்னிங் ரியலி ரொம்ப ஸ்பெஷல். காலையில எழுந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ். சூர்யா பாடின ஒரு பாட்டு கேட்டேன். நிஜமா அவரே பாடினது ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது தெரியுமா? என்னோட ஃபேவரட் ஹீரோ எவ்ளோ ரொமான்டிக்கா பாடி இருக்காரு, எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. வாவ். கொஞ்சம் காலையில்
பிறந்ததுமே வாசம் வரவேற்கும் புதிய சன்ரைஸ். இந்த பாட்டோட ஃபுல் வீடியோவை நீங்களும் பார்க்க facebook.com/nescafe sunrise பேஜ பாருங்க. தங்கம் இன்றைய மார்க்கெட் ரேட் கிராமிற்கு 2870 ரூபாய். பெரிய கடை BDA ஆர்ட் ஜுவல்லரி மற்றும் எங்கள் புரூக்ஃபீல்ட் மால் கிளைகளிலும் BAS 916 ஹால்மார்க் தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பிளஸ் பவுனுக்கு ரூபாய் 400 தள்ளுபடி. பெரிய கடை வீதி DAR ஜுவல்லரிக்கு போனா உங்க பணம் நிறைய மிச்சமாகும். Fresh, fresh, fresh. The Chennai Silks. Kutti chattikkum fresh. Uncle auntykum fresh. Lecham fresh collections. The Chennai Silks. Feel fresh. இனி எல்லாமே ஃப்ரெஷ். தி சென்னை சில்க்ஸ். பொன்னு விளையிற பூமி இது, தங்கம் கொடுக்கிற சாமி இது. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மாபெரும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பொன்னு விளையிற பூமி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பொன்னு விளையிற பூமி இது. கைகள் மறைத்து நின்றாலும் உண்மை மாருதி ஹவுசிங். அன்றும் இன்றும் என்றும் நடுத்தர மக்களின் சொந்த வீடு என்ற கனவை நனவாக்கிட 32 வருடங்களாக இயங்கும் ஒரே ஸ்தாபனம் மாருதி ஹவுசிங். போன் 0422-240-5980 81828384. முயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பது. மாருதி ஹவுசிங். சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5ல இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள். பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தலைமை இயக்குனர் எம் சேட்டு கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், நம்ம சேட்டு சார் மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்க முடியுமா? அது ரொம்ப சிம்பிளுங்க. 2 சமாச்சாரம் இருந்தா போதும். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம நீங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்போ ரொம்ப பிளசண்டா இருக்கும் லைஃப். நான் சின்ன வயசுல எழுதின ஒரு சின்ன கவிதை எனக்கு ஞாபகம் வருது. எங்கு பொழிகிறோம் என்று அறியாது இறங்கும் இன்பமலை அன்பு. அன்புக்கு இதுதான் டெபினிஷன். சோ அதுல என்ன இருக்குன்னா, இட் இஸ் கால்ட் அன்கண்டிஷனல் லவ். நீங்க யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம பட் உங்களால முடிஞ்சதை எவ்வளவு தூரம் மத்தவங்களுக்கு பண்றீங்களோ பண்ணிட்டே இருங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமான அமைதியான வாழ்க்கை நிலவும். இந்த பரபரப்பான உலகத்துல அவசரம் தேவையா? முதல்ல அவசரம் எதற்கு அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் புகழுக்கு பின்னாடி அதை அலைஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பதவிக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரமா? எது நிரந்தரம், எது வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படிங்கிறது அவங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாதான் புரியும். அப்பதான் அவசரத்தினுடைய டெபினிஷனும் தெரியும். எது அவசரமானது எது அவசரம் இல்லாததுங்கிறதும் தெரியாது. எதற்கெதற்கோ அவசரப்பட்டு இருக்கிறோம். சோ அதனால என்னுடைய ஒப்பீனியன்ல வாழ்க்கையில் எது முக்கியமோ அவைகள் முக்கியம் இல்லாததன் காலடியில் வீழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிடித்த மனிதர்கள் ஏன் பிடிக்கும்? மிஸ்டர் ராஜு என்னுடைய பிசினஸ் பார்ட்னர், என்னுடைய காலேஜ் கொலீக்ஸ் மிஸ்டர் விஜயமோகன், மிஸ்டர் சேதுபதி, மிஸ்டர் வெங்கடேஷ், என்னுடைய மிக ஆழ்ந்த நண்பர்கள் தேவேந்திரன், ரவி, தேவி ஹோட்டல் ரவி, சம்சுதீன் இன்ஜினியர், அப்புறம் அலாவுதீன், இஸ்மாயில்ங்கிற ஒரு என்னுடைய சின்ன வயசுல இருந்து இந்த வருஷம் மட்டும் நான் என்ன நிலையில் இருந்தாலும் அவங்க என்ன நிலையில் இருந்தாலும் அந்த நட்பு ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால அத்தனை பேரையும் எனக்கு பிடிக்கும். இவருடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு எல்லாருக்கும் பிடித்த பாடல் இதுதான். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை.
எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. சூரியன் எஃப்எம் 93.5ல இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள். பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தலைமை இயக்குனர் எம் சேட்டு கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், உலகத்திலேயே கடினமான வேலை எது மிக கடினமானது நிர்வகிப்பதில்? 1,00,000 கோடி பிசினஸோ ஒரு 1000 பீப்புளையோ அல்லது 5000 தொழிலாளிகளையோ மேனேஜ் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்கில் இருந்தா மேனேஜ் பண்ணிக்கலாம். த டஃபஸ்ட் திங் டு மேனேஜ் இஸ் மைண்ட். அவரவர்களுடைய மனதை நிர்வகிப்பதுதான் உலகத்திலேயே மிக மிக கடினமானது. மனம் அப்படியே லேசுப்படணும், பேலன்ஸ்டா இருக்கணும், சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும், கோபதாபங்கள் அற்று ரொம்ப அமைதியான சூழ்நிலையை எப்பவுமே வச்சிட்டு இருக்கணும். அதுதான் வெற்றி. எது சிறந்த நிர்வாகம்? ஜெயாரெட்டி டாடா இஸ் a great leader, excellent industrialist. அவர் சொல்லுவாரு, நீ ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை மிகப்பெரிய கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்றது முக்கியம் அல்ல, எந்த வழியாக அதை போய் நீ அடைந்தாய். எவ்வளவு செல்வம் சேர்த்தோம் என்பதை விட அதை எவ்வாறு சேர்த்தோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. தர்ம வழியான நிர்வாகம். செல்வத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க. எக்ஸஸ் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும், உங்க பணியாளர்களுக்கு, வேலையாளர்களுக்கு, சொசைட்டிக்கு, எங்கிருந்து நீங்க வந்தையோ எங்கிருந்து நீங்க எடுத்தீங்களோ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்தெந்த வழிகள்ல எல்லாம் நீங்க அதைய பங்கு போட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் சிறந்த நிர்வாகம். போட்டு கொடுக்கிறது எதனால வருது? சுயநலம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தான் நன்றாக இருக்க வேண்டும், தனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு பெரிய போஸ்ட் கிடைக்கணும், எனக்கு பெரிய பவர் கிடைக்கணும், எனக்கு பெரிய பொசிஷன் கிடைக்கணும், எனக்கு நிறைய செல்வம் சேரணும். இந்த சுயநலம் தான் தான் தான், இந்த தான் தான்ங்கிறது தான் சுயத்தை நோக்கியது சுயநலம். இந்த தானை தூக்கி குப்பையில போட்டீங்கன்னா நீங்க தெய்வம் ஆயிருவீங்க. நான் என்ற அகந்தையை மனதிலிருந்து தூக்கி எறிவதுதான் உலகத்தில் உள்ள தியாகங்களிலெல்லாம் தலை சிறந்த தியாகம். உடனே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எது? 3 பூதங்கள் இருக்கு. அலாவுதீன் அற்புத விளக்குல வர்ற மாதிரி அப்படி தேய்ச்சா வரக்கூடிய பூதங்கள் 3 இருக்கு. அதுக்கு சரியா நீங்க ஒர்க் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது வேலையில் இருக்கும். இல்லாட்டி அந்த பூதம் என்ன பண்ணும்? உங்களை முழுங்கிரும். அந்த மாதிரி 3 பூதங்கள் எதுன்னா, ஒன்னு டிவி, இனி ஒன்னு செல்போன், இனி ஒன்னு இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர். இந்த 3 பூதங்களையும் சரியான முறையில நீங்க உபயோகப்படுத்தணும். இல்லைன்னா அந்த பூதங்கள் உங்களை முடிச்சிடும். இப்ப வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளங்கள் இந்த சமுதாயத்துல இந்த 3 நாள் தானே அது தெரியுது. உடனே அதை நம்ம சொல்றோம். இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் நம்ம மனசுக்கு பட்டதை சட்டுன்னு நம்ம அவங்கள்ட்ட இனிமையான முறையில, நல்ல முறையில அவங்களுக்கு சொல்லி திருத்தக்கூடிய வாய்ப்பு கிடைஞ்சதுன்னா எக்ஸலண்ட். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ,
சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது. ஒதுக்கிற வேலையும் இருக்காது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. பாப்பா திருடாதே. சூரியன் FM 93.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் சீக்ரெட் கார்டன் டால்கம் பவுடர். இணைந்து வழங்குபவர்கள் உதயம் பியோர் பருப்பு வாங்கிய திவ்யாவுக்கு கிடைச்சது ஷோர் பரிசு. இன்னைக்கு மார்னிங் ரியலி ரொம்ப ஸ்பெஷல். காலையில எழுந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ். சூர்யா பாடின ஒரு பாட்டு கேட்டேன். நிஜமா அவரே பாடினது ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது தெரியுமா? என்னோட ஃபேவரட் ஹீரோ எவ்வளவு ரொமான்டிக்கா பாடியிருக்காரு, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. வாவ். கொஞ்சம் காலையில் கண்கள் திறந்தாலுமே வாசம் வரவேற்கும் புதிய சன்ரைஸ். இந்த பாட்டோட ஃபுல் வீடியோவை நீங்களும் பார்க்க facebook.com/nescafe sunrise பேஜ பாருங்க. 4ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு உங்கள் ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக வழங்குகிறது ஆச்சரியமான தள்ளுபடி மற்றும் வியக்கத்தக்க பரிசுகள். தங்க நாணயம், அழகிய கை கடிகாரம், மொபைல் போன், DVD மற்றும் டிஜிட்டல் கேமரா. தங்க ஆபரணங்களுக்கு சேதாரம் 7% மட்டும். வைர நகைகளுக்கு 1 கேரட்டிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. மேலும் எக்ஸ்க்ளூசிவ் ஆபரணங்களுக்கு சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. இத்தனை சலுகைகளையும் உங்களுக்கு சொந்தமாக்கிட உடனே உங்கள் ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க. நகைகளையும் பரிசுகளையும் அள்ளிட்டு போங்க. Fresh, fresh, fresh. The Chennai Silks. Kutti chuttikum fresh. Uncle auntykum fresh. Lecham fresh collections. The Chennai Silks. Feel fresh. இனி எல்லாமே ஃப்ரெஷ். தி சென்னை சில்க்ஸ். இரம் கைகள் மறைத்து நின்றாலும் உண்மை மாருதி ஹவுசிங். அன்றும் இன்றும் என்றும் நடுத்தர மக்களின் சொந்த வீடு என்ற கனவை நனவாக்கிட 32 வருடங்களாக இயங்கும் ஒரே ஸ்தாபனம் மாருதி ஹவுசிங். போன் 0422-240-5980 81828384. முயற் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பது. மாருதி ஹவுசிங். சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள்.
சூரியன் எஃப்எம் 93.5ல இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள். பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தலைமை இயக்குனர் எம் சேட்டு கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், ஒரு தண்டனை எப்படி இருக்கணும்? தான் செய்த தவறை மனிதர்கள் உணர்ந்து திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக தண்டனை இருந்தா எக்ஸலண்ட். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தண்டனையும் அந்த சேஞ்சையும் பார்த்து மக்களும் அந்த தவறுகள் செய்யாம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தண்டனையா இருந்ததுன்னா சமுதாயத்துக்கு நல்லது. மனசு சொல்றத எப்ப கேட்க கூடாது? மனசு நண்பனா இருக்கிறப்போ அது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. மனசு எதிரியா இருக்கிறப்போ அது சொல்றத கேட்காதீங்க. ரொம்ப சிம்பிள் சமாச்சாரம். ஏன்னா மனசுதான் உங்க எதிரி, மனசுதான் உங்க நண்பன். பொது சேவையில இருக்கவங்களுக்கு குடும்பத்துல நேரம் ஒதுக்க முடியுமா? எனக்கு ஒரே மகள், அவ பிகாம் படிச்சு MBA GRGல படிச்சு she has passed with distinction. ஏப்ரல் மந்த்ல பாஸ் பண்ணா, மே மந்த்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். மாப்பிள்ள முகமது அனீஷ்னு சொல்லிட்டு என்னுடைய டாட்டர் ஷர்மிளா, 2 பேரும் they are enjoying their life in ஈரோடு. So they are doing a very good job. But definitely குழந்தை கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு என்ன நல்லதுன்னு பட்டுதோ, நம்ம வாழ்க்கையில் இருந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப கேஷுவலா அட்வைஸ் மாதிரி சொல்லாம ஒரு அனுபவமா அவங்க கூட பகிர்ந்துட்டே இருக்கணும். அது மிக மிக முக்கியம். ஏன்னா நீங்க பெரியவங்க சிலர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஐபாட் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கும், ஒரு பிளாக்பெரி போன் பண்ணீங்கன்னா மேனுவல் இருக்கும், எப்படி நடத்துறது, எப்படி அதை ஆப்ரேட் பண்றதுன்னு. ஆனா ஒரு குழந்தைய பெற்றோன்னா ஒரு மேனுவல் ஏதாவது இருக்கா? குழந்தைய இப்படிதான் வளர்த்து கொண்டு போகணும்ட்டு ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய அனுபவங்களை ரொம்ப கேஷுவலா ஷேர் பண்ணக்கூடிய டைம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அம்மாவை பத்தி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். ஒரு நாள் காலையில எப்பவுமே ஒரு 4-5 மணிக்கு எந்திரிச்சிட்டு நம்ம PhDல படிக்கிறதுக்காக புறப்பட்டு வர்றப்போ, ஒரு நாள் காலையில 5 மணிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி வர்றாங்க. ஓடி ராஜா கீழே இறங்கடா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. ஷூவை ஓபன் பண்ண தட்டி ஓபன் பண்ணி உதறி விட்டு இப்ப போட்டுக்கு போய்க்க அப்படின்னு. ஏன்னா அங்கெங்கயோ ஒரு தேல் பார்த்துட்டாங்களா அவன் வீட்டுல, எங்கேயோ அது ஏதாவது நம்ம பையன்ட்ட ஷூக்குள்ள போயிருக்கும்னு. அம்மா எப்படி வாழ்க்கையில வருமானமே இல்லாம வாழ்க்கைய குடும்பத்தை நடத்துறது எப்படி பிரமாதமாங்கிறது அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். கிரேட் கிரேட் லேடி. அது என்னமோ தெரியல, அப்பாவை பத்தி பேசும்போது மட்டும் எல்லாரும் கண் கலங்கிடுறாங்க. அப்பா என்னுடைய உயிர் போல. எங்க அப்பா டிரைவர். நைட்டு 11 மணிக்கு தான் வருவார் வேலையை முடிச்சுட்டு. எழுப்பி அவர் எங்கேயோ வாங்கிட்டு வந்த அந்த மாம்பழத்தை அறுத்து என்னைய தூக்கத்துல சாப்பிட வச்சுட்டு தான் படுப்பாரு. நான் MBA படிக்கிறப்ப எனக்கு 20-22 வயசு. அப்பவும் வெளியில இருந்து நான் வீட்டுக்குள்ள வந்தா என்னைய தூக்கி மடியில வச்சு கொஞ்சுவாருன்னா ஜஸ்ட் இமேஜின் ஹிஸ் லவ். நான் MBA ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுத போறேன். ஜஸ்ட் முன்னத்த நாள் நைட்டு அப்பா இறக்குறாரு. நான் போய் 12 மணிக்கு என் கிராமத்துல அவருடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஃபைனல் எக்ஸாம் எழுத வர்றேன். என்னுடைய கடமை அது. ஏன்னா என் தகப்பனார் நான் சிறப்பாக படிப்பேன், இந்த உலகத்துல சிறந்து வாழ்வேன் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார். அந்த நம்பிக்கை வீண் போகாம நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தான். அப்பேற்பட்ட தகப்பன் இப்ப என் கூட இல்லை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே.
தண்டிப்பிலும் கொதித்திடும் முன்முகம் காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முன்முகம் அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம் தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம் வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம் தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. சூரியன் 93.5 அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு brought to you by கல்லிலே கலை வண்ணம் கண்டான் நூலிழையிலே கலைநயம் கொண்ட ஆனந்த் பனியன்கள் ஜட்டிகள். ஆனந்த் ஓர் சுகமான உள்ளாடை. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா உலகம் தெரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை உலகம் தெரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் புரியவில்லை தோன்றும் மயக்கங்கள் கோடி மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா வாசல் ஒன்றிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி அந்த கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி கவர்ச்சியிலே பாடுதே
சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சூரியன் FM 93.5 அடுத்தடுத்து 2 songs 2 பாட்டு brought to you by கல்லிலே கலை வண்ணம் கண்டான், நூலிழையிலே கலைநயம் கொண்ட ஆனந்த் பனியன்கள் ஜட்டிகள். ஆனந்த் ஓர் சுகமான உள்ளாடை. சூரியன் FM 93.5. இன்னைக்கு மார்னிங் ரியலி ரொம்ப ஸ்பெஷல். காலையில எழுந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ். சூர்யா பாடின ஒரு பாட்டு கேட்டேன். நிஜமா அவரே பாடினது. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது தெரியுமா? என்னோட ஃபேவரட் ஹீரோ எவ்ளோ ரொமான்டிக்கா பாடியிருக்காரு, எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. வாவ். கொஞ்சம் காலையில் கண்கள் திறந்தாலுமே வாசம் வரவேற்கும் புதிய சன்ரைஸ். இந்த பாட்டோட ஃபுல் வீடியோவை நீங்களும் பார்க்க facebook.com/nescafe sunrise பேஜ பாருங்க. இன்றைய மார்க்கெட் ரேட் கிராமுக்கு 2870 ரூபாய். பெரிய கடை PDDA ஆர்ட் ஜுவல்லரி மற்றும் எங்கள் புரூக்ஃபீல்ட் மால் கிளைகளிலும் BIS 916 ஹால்மார்க் தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரம் பிளஸ் பவுனுக்கு ரூபாய் 400 தள்ளுபடி. பெரிய கடை வீதி DA ஆர்ட் ஜுவல்லரிக்கு போனா உங்க பணம் நிறைய மிச்சமாகும். Fresh, 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 the Chennai silks. குட்டி சுட்டிக்கும் fresh, uncle auntyக்கும் fresh. Lecham fresh collections, the Chennai silks. Feel fresh. இனி எல்லாமே fresh. The Chennai Silks. பணத்துக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இதுக்கு தான் சொல்றது, பணம் இல்லாதவன். பணத்துக்கு பணம் தானே வேணும். பணம் காய்க்கிற ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க சார், பணம் வரும், கண்டிப்பா வரும். மணப்புறம் கோல்ட் லோன். இனி எதுக்கு டென்ஷன்? 7 லாரி டாக்டர்கள் ஜலதோஷம் தலைவலிக்கான பாம் முதுகுவலிக்கு அவ்வளவாக பயனளிப்பதில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். ட்ரை செய்து பாருங்கள். வாலினி இரவின் மடியில் In association with மாருதி ஹவுசிங்கின் அனைவருக்கும் சொந்த வீடு. இது கனவல்ல நிஜம். மாருதி ஹவுசிங், கோயம்புத்தூர். fresh, 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 feel fresh. இனி எல்லாமே fresh. The Chennai Silks. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். பொன்னு விளையிற பூமி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சூரியன் FM 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5ல இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள். பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தலைமை இயக்குனர் எம் சேட்டு கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், தவறுகள் திருத்தப்படும் இடம். தவறுகள் திருத்தப்படும் இடம் சொன்னா மனம், இதயம், இங்கதான் தவறுகள் திருத்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒருத்த வந்து தப்பு பண்றான், அவனை கொண்டு போய் ஜெயில போடுறான்னு வச்சுக்கேன், அங்க வந்து அவனுடைய மனதை பண்படுத்தி விட்டால், புண்படுத்தினா மறுபடியும் அதிகமாயிரும். ஜெயிலுக்கே ஒருத்தன் போறான், அங்க இருக்கக்கூடிய டிஐஜி, இப்ப நம்ம கோவிந்தராஜ் நம்ம ஃப்ரெண்டு தான், எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காரு. மனதை புண்படுத்தாமல் மனதை பண்படுத்தினால் திருத்தப்படும். எந்த இடம்ங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு நாள் அமைச்சரானா I will take up education, Ministry of Education. ஏன்னா Ministry of Education is the most crucial. கல்விதான் உலகத்துக்கு வந்து மிக முக்கியமானது. புனிதத்துல புனிதமான தொழில் ஆசிரியர் தொழில். அந்த ஆசிரியர்களை உருவாக்குவதும் நல்ல சிட்டிசன்ஸை, நல்ல மக்களை உருவாக்குவதும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இவரை அரவணைக்கும் நண்பர்கள் ஃபார்மர் பிரின்சிபல் ப்ரொஃபசர் நமச்சிவாயம், ப்ரொஃபசர் பத்மநாபன், ப்ரொஃபசர் பிரசாத் குமார், என்னை கல்லூரியில் சேர்த்த சோமசுந்தரம் வாத்தியார் அவர்கள், என்னை பள்ளியிலே கொண்டு போய் சேர்த்த மீனாட்சி டீச்சர் அம்மா, எனக்காக ஈவன் நவ் நான் PhD பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ப்ரொஃபசர் டாக்டர் நடராஜன், டாக்டர் ரங்கநாயகி, டாக்டர் MT தியாகராஜன், என்னுடைய ப்ரொஃபசர் இன் காமர்ஸ் வந்து மாணிக்கம், மோகன், பழனியப்பன், சுப்பிரமணியம், என்னுடைய நண்பர்கள் சீனிவாசன், செல்லமுத்து, ராஜு, மறைந்த மன்னார் ராமுடு செட்டியார், எத்தனையோ பேர்கள், இப்படி ராதாகிருஷ்ணன் அண்ணா, தேவேந்திரன், தேவி ஹோட்டல் ரவி, இஸ்மாயில், சம்சுதீன், சேது, வெங்கடேஷ், எத்தனை பேர், வெங்கடபதி ஐயா ஃப்ரம் லக்ஷ்மி குரூப், விஜய் ஜெயராமன் ஃப்ரம் லக்ஷ்மி இன்ஜினியரிங், எத்தனை பேருமே என்னை வந்து எனக்காக அவர்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்தவர்கள். அவர்களுடன் அரவணைப்பிலே நான் வாழ்ந்து வருகின்றேன். இத்தனை நல்ல மனிதர்களும் வீட்டுக்கு விருந்தாளியா வரும்போது இவங்களை உபசரிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கணும்ல. என்னுடைய மனைவி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்க வீட்டுக்கு டெய்லி கெஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. எப்ப எந்த டைம்ல வீட்டுக்கு யார் வந்தாலும் முகம் கோணாமல் சிரித்து மலர்ந்து அவங்களை எல்லாம் வரவேற்று அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்து அனுப்புறதுல அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், வர்றவங்களுக்கு சந்தோஷம். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன படிச்சேன், நான் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னென்ன மாதிரி எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் வீட்டுல எல்லாம் அதிகமா தெரியாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு நடக்கும். நம்மளை தேடி வர்றவங்களுக்கு என்ன தேவையோ அது பாட்டில் அது நடக்கும். ஸோ மனைவி வந்து ரொம்ப காம், குவாய்ட், 5 நேரம் தொழுகிறவங்க, இறைபக்தி அதிகம், அப்படியே கம்ப்ளீட்டா அவங்க வந்து அதில் சரண்டர் ஆயிடுவாங்க. ஸோ கிரேட் ஒய்ஃப் அண்ட் கிரேட் சிஸ்டர்ஸ், ரெஜியா சேட்டு. இந்த அன்பான மனைவிக்கு அழகான பாடல். இப்ப இந்த தாண்டவத்துல உயிரின் உயிரே வருது. na 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 na
நிலாவும் சேர்ந்து நாம் அங்கு பேசலாம். அகலாமலே அணுகாமலே இந்த நேசத்தை யார் நெய்தது? அறியாமலே புரியாமலே இரு நெஞ்சுக்குள் மழை தூவது. உயிரின் உயிரே உனது விழியில் என் முகம் நான் காண வேண்டும். உறங்கும் போதும் உறங்கிடாமல் கனவிலே நீ தோன்ற வேண்டும். தண்டவாளம் தள்ளி இருந்தது தூரம் சென்று சேரத்தான். மேற்கு வானில் நிலவு எழுவது என்னுள் உன்னை தேடத்தான். 5 வயது பிள்ளை போலே உன்னை நானும் நினைக்கவா? அங்குமெங்கும் கண்ணும் எங்கும் செல்ல முத்தம் பதிக்கவா? நிகழ்காலமும் எதிர்காலமும் இந்த அன்பெனும் வரும் போதுமே இறந்தாலுமே இறக்காமலே இந்த ஞாபகம் என்றும் வாழுமே. உயிரின் உயிரே உனது விழியில் என் முகம் நான் காண வேண்டும். உறங்கும் போதும் உறங்கிடாமல் கனவிலே நீ தோன்ற வேண்டும். காதலாகி காற்றிலாடும் ஊஞ்சலாய் நான் ஆகிறேன். காலம் தாண்டி வாழ வேண்டும் வேறு என்ன கேட்கிறேன்? சூரியநேதம் 93.5 இரவின் மடியில். பிரபலங்களின் படிக்கட்டுகள். பிரபலங்களின் படிக்கட்டுகள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ.
உந்தன் கொடியிட இன்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து போற கண்ணாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையே திறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையே திறந்துவிடு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது முள்ளாய் மாறியது. சூரியன் FM 93.5ல இது சிறப்பு நிகழ்ச்சி பிரபலங்களின் படிக்கட்டுகள். பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் தலைமை இயக்குனர் எம் சேட்டு கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், எந்த தலைவரை சந்தித்து கை குலுக்க ஆசை? டெஃபினட்டா இந்தியாவை பொறுத்தளவுல ஐ திங்க் அப்துல் கலாம். ஐ ஹவ் டன் இட் ஆல்ரெடி. ஒரு நான் பொலிட்டிக்கல் லீடர், விஷன் 2020 நாட்டை எப்படி கொண்டு போலான்னு கலாம், அப்துல் கலாம் is one of the best persons with whom I have already shaken hands. அதே மாதிரி தொழில்துறைன்னு பார்த்தா ஜெயாரெடி டாடா. இவர் நேயர்களுக்கு சொல்லும் பயனுள்ள செய்தி. மனுஷனா பிறந்தது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சோ இந்த மனித வாழ்வை எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் கழிக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன வழி இருக்கல்லோ அதெல்லாம் பண்ணணும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, நம்மளை பொறுத்தளவுல நம்மனால மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ, உதவினா பணத்துல தான் பண்ணணும்னு இல்லை. ஒருத்தன் உடம்புக்கு சரியில்லை, அவங்கள போய் நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் நல்லா போயிருங்க ஐயா, ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றதே மாபெரும் உதவி. அந்த மாதிரி எந்தெந்த வகையிலே எல்லாம் மற்றவர்களுடைய துன்பங்களை நீக்குவதற்காக, மற்றவர்களுடைய வாழ்க்கை செழிப்படைவதற்காக எந்தெந்த வழிகளெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை பண்ண வேண்டும். அப்புறம் நம்ம நாடு மாபெரும் நாடு, அது சீரழிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. அதனால பிறந்த குழந்தையிலிருந்து சாகக்கூடிய தாத்தா வயசுல இருக்கிறவங்க மட்டும் நம்மளுடைய நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த பற்று அதிகமாகிறதுக்காக மாதா பிதா குரு தேசம் தெய்வம்ங்கிறத முழங்கணும். எல்லா இடத்துலயும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஜாய்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரும் மனம் அமைதியா இருக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. முழுமையாக வாழும் கலை, ஞான மலர்கள், இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் உங்க கைக்கு வரணுமா? இன்னைக்கு கேள்வி இதுதான். இவர் யாரிடம் கை குலுக்கியதற்கு பெருமைப்பட்டார்? உங்க மொபைல் எடுங்க, சின்னு டைப் பண்ணுங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆன்சரை பதிவு பண்ணி உங்களுடைய நேமையும் மறக்காம பதிவு பண்ணி 585585 அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோட சந்திக்கிறேன். ராஜ்குமார், பாய். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.
நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே